அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐலினுக்கும் குசலுக்கும் ஓப்பன் ஹவுஸ் வச்சுருக்காங்க அவங்க ஸ்கூலில். ஸோ சாட்டர்டே அதுவுமா தூங்க விடாமல் காலையிலே ஓப்பன் ஹவுஸ் வச்சுட்டாங்க. அதுக்கு தான் கிளம்பி ரெடியாக இருக்கும். ஐலினுக்கு இப்போ தான் பீரியாடிக் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதோட பேப்பர்லாம் வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி தான். ட்ராவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கிறதுனால ஒரு ½ an hour கிட்ட ஆச்சு. ரெண்டு பேத்துக்குமே டைம் ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐலினுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 to 9:40, கரெக்டாக குசலுக்கு பார்த்தீங்கன்னா 9:40 to 9:50. ஸோ நமக்கு வெயிட்டிங் எதுவும் இல்லாமல் டக்குன்னு ரெண்டு பேத்தையும் வந்து பார்த்துடலாம். அதனால வீட்டை விட்டு ஒரு 9 மணி போலே வந்து கிளம்பிட்டோம். அங்கே ஸ்கூல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டால்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாம் சுட சுட வந்து பஜ்ஜி போண்டா வந்து வித்துட்டு இருக்காங்க. சரி போகிறப்ப வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். ஏன்னா எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா 9:45 போலே வேலை முடிஞ்சிடும், அதுக்கடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐலின் கிளாஸ்க்கு தான் போனோம். கிரேட் 1 அவங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐலின் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். குசல் கிளாஸ்க்கு கூட 1 time போயிருக்கேன். ஜாயின் பண்ணுறப்ப ஐலின் கிளாஸ்க்கு தான் வந்ததே கிடையாது. டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. எங்களோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்க. பெருசாக ஒன்றும் சொல்லலை, கேட்கறதுக்கும் என்கிட்ட பெருசாக கேள்வியும் இல்லை. நல்லா படிக்கிறாங்களா, கிளாஸில் எப்படி இருக்காங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதான் கேட்டேன். படிப்புலாம் ஓகே தான், பட் கான்ஃபிடன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டோம். காரில் போய் உட்காந்து தான் பேப்பரை போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் குசல் கிளாஸ்க்கு போயிட்டோம். குசல் கிளாஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மோட்டிவேஷனல் சார்ட்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபேஸும் வந்து ஒட்டியிருந்தாங்க. என் குட்டி பையனை பார்த்தீங்களா, மேலே வந்து பர்த்டே சார்ட் இருக்கு. பட் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் பர்த்டே வரும். ஸோ அவனோட ஃபோட்டோ வந்து அதில் இல்லை. அதுக்கும் பக்கத்துலேயே ஃபேமிலி ட்ரீன் ஒன்று இருந்துச்சு. ஒரு தடவை ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா கீழே இருந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இதை நான் சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் சிஸ்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாலே ஒரு பெரிய பிரச்சனை வரும். பேரண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதுக்காகவோ என்னமோ தெரியல, இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு மார்க்குக்கும் என்ன கிரேடோ அதை போட்டிருப்பாங்க, ஏவா A+ அப்படின்னு. அதுலேயும் மற்ற பிள்ளைங்க என்ன கிரேட் எடுத்திருக்காங்க, என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு கூட நமக்கு வந்து தெரியாது. ஐலினை பற்றி ரிமார்க்ஸ் எழுதியிருந்தாங்க. அதை நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போனோம். அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மற்ற பிள்ளைங்களோட ரிமார்க்ஸும் அதில் இருந்துச்சு. அதை யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குசலுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்ல, நல்லா ஆக்டிவாக இருக்காப்புல, லிசன் பண்ணுறாப்புல அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே நல்லா சுட சுட நிறையா பஜ்ஜி போண்டாக்கள் இருந்துச்சு. அதனால் ஆளுக்கு 2 வாங்கிட்டு எனக்கு ஒரு ரோஸ் மில்கை வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெஸ்டோ போயிடுவோம். ஏன்னா க்ரோசரி எல்லாமே ஓவர். ஸோ அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நெஸ்டோ வந்தாச்சு. கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கணும். வெறும் வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்தோம். கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்துச்சு. ஸோ பெருசாக எதுவும் வாங்கல. ஸோ டேரெக்டாக பில்லிங்க்கு வந்தாச்சு. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஐலினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாம் பேப்பர்லாம் அவங்க என் அண்ணன் பையன்கிட்ட காட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நானே அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்க்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐடியில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்தளவுக்கு மார்க்ஸ் வாங்கியிருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஃபோர் எக்ஸாமே வந்து ஒரு ரிவிஷன் பேப்பர் வந்து கொடுத்துட்றாங்க, கொஷின் பேப்பர் மாதிரியே. பட் அதே கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அண்ணன் வீட்டில் காமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பாபிலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. இது கூட கரெக்ட்டா தான் எழுதிருக்கு. ரைட் டு யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்ட் இன் ஸ்கூல், ஹாஸ்பிடல், ஆஃபீஸ் லைப்ரரி. ஸோ அந்த மாதிரி பேப்பர்லாம் காமிச்சு முடிச்சுட்டு மதியானம் சாப்பாடுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுட சுட காய்கறிலாம் போட்ட சாம்பார். அப்புறம் எங்களோட ஃபேவரட் வந்து கிராப். ரொம்ப நாளாச்சு கிராப் சாப்பிட்டே. 4ன்னு சொல்லக்கூடாது, வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு ஒரு புடி தான். அப்புறம் சிக்கன் குழம்புமே இருந்துச்சு. ஸோ எல்லாம் வச்சு நல்லபடியாக வந்து சாப்பிட்டாச்சு.
ஆனால் அந்த கிராப் சாப்பிட்றது தான் பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம். உடைக்கிறேன்ற பேரில் என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிழிச்சிக்கிட்டேன். அப்புறம் மதியம் டிவியில் ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு டீயை குடிச்சிட்டு நானும் என் பாபியும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் யூஸ்வலாக வாக்கிங் போக மாட்டேன், பட் என்னோட பாபி போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வெயிலில் எப்படி தான் வாக்கிங்லாம் போகிறாங்கன்னு தெரியல, பட் போனால் வந்து பழகிடும் போல். கொஞ்ச நேரம் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக நடந்துட்டு இருந்தாங்க. நானும் கூட கம்பெனி கொடுத்து நடந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து என்னால் முடியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழக்கம் இல்லை. ஸோ அவங்க கொஞ்ச நாளாக போய் நல்லா பழகிட்டாங்க. ஆல்ரெடி இழைச்சிட்டதா வேற பல இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது எனக்கு. ஸோ வாக்கிங் போய் இழைச்சிட்டா அதுக்கு தான் நான் போகிறதில்ல. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த குட்டீஸுங்களும் சரி இவங்க பெரியவங்களும் சரி எல்லாம் ஜாலியாக உட்காந்து கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க. என்னோட பாபி வேற பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகிறாங்க. நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு போகல. சரி அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு தடவை விசிட்டை போட்டுருவோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்தோம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாச்சியும் வந்திருந்தாங்க ஈவினிங் போல். ஸோ அவங்களுக்காக தான் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. பாபிலாம் ஊருக்கு போயிட்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இருந்தாலும் என் சின்ன அண்ணன் ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஊருக்கு போகல. ஸோ அவங்க ஒரு கம்பெனிக்கு இருக்கிறாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலியும் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இந்த சம்மரில் ஒரு பார்க்குக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியாது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். அப்புறம் லாஸ்ட் வீக் வாட்டர் பார்க் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டிவியில் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த வாட்டர் பார்க் விலாக் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா மட்டும் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தோம். ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக்கிங் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குசலுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு லெமனேட் டேவா. ஸோ அதுக்காக 2 லெமன் அப்புறம் பேப்பர் கப்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஐலினுக்கு டைம் டேபிள் பார்த்து புக்ஸ் எல்லாம் வந்து நாள் நைட்டே எடுத்து வச்சிருவேன். அப்புறம் யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி வச்சாச்சு. பட் நாளைக்கு குசலுக்கு கலர் ட்ரெஸ் தான், ஐலினுக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம். ஐலினுக்கு இன்னும் அந்த டைம் டேபிள் பார்த்து கரெக்டாக புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும். அது வரைக்கும் நான் தான் வந்து எடுத்து வச்சாகணும். குசலுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஒரு புக்ஸ் தான் இருக்கும். அதுவுமே அவங்க கொடுத்தா தான் உண்டு. எல்லாமே புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயே வாங்கி வச்சுருப்பாங்க. KG 1ங்கிறதுனால டெய்லிக்குமே ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. வெறும் வீக்கெண்டில் மட்டும் ஒரு புக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. நாளைக்கு லெமன் ஜூஸ் அந்த மாதிரிலாம் செய்ய போகிறாங்க. அதுக்கு தான் லெமன்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செஃப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த பேப்பர் கேப் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டாக தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் உட்காந்து அவசரமாக பண்ணேன். இப்போ போய் படுக்க வேண்டிதான். ஸோ மண்டே மார்னிங் ஏங்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஏஞ்சாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பால் அடுப்பில் வச்சுருவேன். ஏன்னா பால் மட்டும்தான் குடிச்சிட்டு கிளம்புவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃபனில் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். நீங்களாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்து அனுப்புவீங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு 2-3 ஐட்டம்ஸை விட்டால் மறுபடியும் என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பிடிச்சதாகவும் கொடுக்கணுன்றதுக்காக செஞ்சதே திருப்பி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை தான். மாவு கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஊற்றிட்டேன். முட்டை தோசையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக விருப்பம்லாம் கிடையாது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஐலின்ட்ட என்ன வேணும்னு கேட்டால் மேகின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்து அனுப்ப முடியுமா? ஸோ அதனால் இந்த முட்டை தோசையாச்சும் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். இல்லைனா ப்ரெட்டை வச்சு தான் வந்து ஓடும். அப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் எப்படியும் இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏதோ கொஞ்சமாவது ஏதோ ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் என் பொண்ணு கூட பரவாயில்ல, எது வச்சாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா என் பையன் இருக்கானே, எது கொடுத்தாலும் இது ஏன் கொடுத்தீங்க அதை ஏன் கொடுத்தீங்கன்ட்டு கேட்பான். ஸோ இன்னைக்கு ஃப்ரூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆரேஞ்சும் பீச்சும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆரேஞ்சு மட்டும் எப்போ வச்சாலும் கரெக்டாக காலி ஆகிடும். அந்த மாதிரி இந்த எக்கு தோசைக்கு எல்லாரும் சட்னி தான் எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது கொடுத்தா கொஞ்சம் டக்குன்னு வந்து சாப்பிட்ருவாங்க. வீட்டில் இருந்தால் சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் ஸ்கூலுங்கிறதுனால கொஞ்சம் அவங்க ஃபாஸ்ட்டாக சாப்பிடணுன்றதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துட்றது. அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சு. இப்போ அவங்கள எழுப்பி விட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. பால் கொடுத்துருக்கேன். அதை வேற பொறுமையாக குடிப்பாங்க. ஃபாஸ்ட்டாக குடிங்கன்னு சொல்லி பின்னாடியே நிற்கணும். ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக தான் வந்து கிளப்பி விடுவேன். ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடியெல்லாம் வந்து கிளம்புறதுக்குலாம் டைமே இருக்காது. பிள்ளைங்க ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அந்த மாதிரி என் சின்ன பையன் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, நல்லபடியாக வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான். அவங்க போனோடனே குயிக்காக எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்ட் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவாங்க. பச்சைப்பயிறு வேக வச்சு போட்டுட்டு அப்புறம் அதில் ஆனியன், குக்கும்பர், கேரட், ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டு கர்டு போட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு செஞ்சுட்டேன். ஸோ ஐ ஹோப் என்னோட இந்த டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.